ஹார்மோஸ் ஜலசந்தியிலே நடுக்கடல்ல சிக்கியுள்ள 22 கப்பல்கள், அதுல எந்த திசையும் புரியாம தவிக்கும் 700 இந்திய மாலுமிகள். ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலை அது. ஆமா, இப்போ இது ஏதோ தொலைதூரத்துல நடக்கிற ஒரு சர்வதேச செய்தின்னு நீங்க ஈஸியா கடந்து போகலாம். ஆனா இந்த ஒரு ஒற்றை சம்பவம் நாளைக்கு உங்க வீட்டு சமையல் அறையில இருக்கிற கேஸ் சிலிண்டர் விலைய எப்படி ஒரே இரவுல பல மடங்கு உயர்த்த போகுதுன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இத நிறைய பேர் கவனிக்க தவறுற ஒரு விஷயம். கரெக்ட். பெட்ரோலியம் முதல் நாடாளுமன்றம் வரைக்கும், கார்ப்பரேட் போர்ட் ரூம்கள் முதல் சாதாரண மருத்துவமனைகள் வரைக்கும் இந்தியா தன்னை எப்படி வரப்போகும் உலகளாவிய புயல்களுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா தேடப் போறோம். கண்டிப்பா. மார்ச் 24, 2026 அன்னைக்கு நடக்கிற இந்த தரவுகளின் ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைய உலகச் சூழல்ல நாம ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான தலைப்பு இது. ஏன்னா நீங்க தொடக்கத்துல சொன்ன அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி பிரச்சனைக்கும் இந்தியாவுல இப்போ நடக்கிற நாடாளுமன்ற சட்ட திருத்தங்களுக்கும், ஏன் ஒரு சாமானிய காச நோயாளியோட சிகிச்சை முறைக்கும் கூட நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி இருக்குல்ல, அந்த தொடர்பத்தான் நாம இன்னைக்கு உடைத்து பார்க்க போறோம். இதற்கெல்லாம் மையமாக இருக்கிறது வியூக ரீதியான மீள்திறன், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஆமா, அந்த மீள்திறன் தான் இப்போ இந்தியாவோட மிகப்பெரிய ஆயுதம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் பலவீனத்தை பத்தி பேசலாம். அதாவது இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பு. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா. சமீபத்துல மாநிலங்களவையில பெட்ரோலியம் துறை இணையமைச்சர் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார். இந்தியாவோட வியூக பெட்ரோலிய இருப்பு, சுருக்கமா எஸ்பிஆர் அப்படின்னு சொல்ற இருப்போட நிலைமை இப்போ ரொம்ப கவலையளிக்குது. ஆமா, அது ஆந்திரா மற்றும் கர்நாடகால இருக்கிற அந்த குகைகளை பத்தி தானே சொல்றீங்க? கரெக்ட். ஆந்திராவோட விசாகப்பட்டினம், கர்நாடகாவோட மங்களூரு மற்றும் பாடூர் ஆகிய இடங்கள்ல பிரம்மாண்டமான நிலத்தடி குகைகள்ல நமது கச்சா எண்ணெய் சேமிக்கப்படுது. இதோட மொத்த கொள்ளளவு பாத்தீங்கன்னா 5.33 மில்லியன் டன்கள். ஆனா அதுல இப்போ 3.37 மில்லியன் டன்கள் மட்டுமே நிரம்பி இருக்கு. அதாவது வெறும் 64% மட்டுமே நிரம்பி இருக்கு. ஆமா, வெறும் 64% தான். இது நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்க நிலத்தடி குகைகள்னு சொன்னீங்க இல்லையா, நேயர்கள் யோசிக்கலாம், ஏன் அதை வெறும் டேங்கர்கள்ல வைக்காம பூமிக்கு அடியில பல 100 அடி ஆழத்துல பாறைகளை கொடைஞ்சு வச்சிருக்கோன்னு. எனக்குமே அந்த சந்தேகம் இருந்துச்சு. அது போர்க்காலங்கள்ல வான்வழி தாக்குதல்கள்ல இருந்து தப்பிக்கவும், வெப்பநிலை மாறாம பாதுகாக்கவும் தான் இந்த ஏற்பாடு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க சொன்ன அந்த 64% இருப்பு என்பது இந்தியாவோட வெறும் 9.5 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் தேவையை மட்டுமே பூர்த்தி செய்யும். ஒரு நிமிஷம், வெறும் 9.5 நாட்களா? ஆமா, அவ்வளவுதான். நாம உலகின் 3வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வோராச்சே. நமது தேவையில 88% மேல இறக்குமதியை தான் நாம நம்பியிருக்கோம். சர்வதேச இருசக்தி முகமை, அதாவது IEA தங்களது உறுப்பு நாடுகளுக்கு குறைஞ்சது 90 நாட்களுக்கான இருப்பை வச்சிருக்கணும்னு கட்டாய பரிந்துரை செய்தே. அங்கதான் ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம் இருக்கு. இந்தியா IEAல ஒரு இணை உறுப்பினர், அதாவது அசோசியேட் மெம்பர் மட்டுமே. அதனால அந்த 90 நாட்கள் விதிய கட்டாயம் பின்பற்றணுங்கிற சட்டப்பூர்வமான நெருக்கடி நமக்கு இல்ல. ஓஹோ, அப்படி ஒரு சலுகை இருக்கா? ஆமா. ஆனா வணிக இருப்புகளையும், அதாவது கமர்ஷியல் ரிசர்வ்ஸ் சேர்த்தா கூட இந்தியாவிடம் தற்போது 74 நாட்களுக்கான இருப்பு மட்டுமே இருக்கு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இது எப்ப பெரிய ஆபத்தா மாறும்னு நமக்கு புரியும். குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகள்ல இப்போ நடந்துட்டு இருக்கிற போர் நெருக்கடிய பாருங்க. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. 4 வாரமா நீடிக்கிற இந்த மேற்காசிய நெருக்கடி பத்தி பிரதமர் கூட நாடாளுமன்றத்துல பேசியிருந்தாரு. உண்மைதான். உலகின் 20% எரிசக்தி விநியோகம் அந்த ஹார்மோஸ் குறுக்கிய கடல் வழித்தடத்தின் வழியாக தான் நடக்குது. இத வெறும் புள்ளி விவரமா பாக்குறத விட நடைமுறையில நம்ம நேர்களை எப்படி பாதிக்கும்னு நான் சொல்றேன். கண்டிப்பா சொல்லுங்க. இந்தியா தனது LPG தேவையில 60% அங்கிருந்து தான் இறக்குமதி செய்யுது. ஒருவேளை அந்த பாதை மூடப்பட்டால் உங்க ஊர்ல சப்ளை ஆகிற ஒவ்வொரு 10 கேஸ் சிலிண்டர்ல 6 சிலிண்டர்கள் மாயமாகிடும். அது ஒரு பெரிய உள்நாட்டு கலவரத்தையே உருவாக்கும். ஆமா, இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய புயல் வருது, ஒரு வாரத்துக்கு பவர் கட் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியுது. அதை சமாளிக்க நாம ஒரு எமர்ஜென்சி பவர் பேங்க் வாங்கியிருக்கோம். ஆனா புயல் அடிக்க தொடங்கும் போது அந்த பவர் பேங்க் வெறும் 64% மட்டுமே சார்ஜ் ஆகி இருக்கு. கரெக்ட். அது எவ்ளோ பெரிய ஆபத்து. அப்படிதான் இருக்கு இன்றைய நமது எண்ணெய் இருப்பின் நிலை. மிகச் சரியான ஆழமான ஒப்பீடு இது.
அதனால தான் இந்தியா இப்போ சில மாற்று வழிகளை மிக வேகமா முடுக்கி விட்டுருக்கு. ஒடிசாவோட சண்டிகோல் மற்றும் கர்நாடகாவோட பாடூர்ல மேலும் 6.5 மில்லியன் டன் கொள்ளளவு கொண்ட இருப்ப உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. நல்லது, அது கொஞ்சமாவது உதவும். ஆனா இதை விட இதுல இருக்கிற ராஜதந்திரத்தை கவனிங்க. இந்த போர்ல இந்தியா அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ அல்லது ஈரானையோ வெளிப்படையா ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கல. ஆமா, ஈரானின் உச்சபட்ச தலைவருக்கு இரங்கல் கூட தெரிவிக்கலையே. அதான் உரையாடல் மூலம் தீர்க்கணும்னு பொதுவாக மட்டுமே சொல்றாங்க. இந்த வியூக மௌனம், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ், எதற்கு? நாம உலக அரங்கில் ஒரு வல்லரசனு காட்டிக்கொள்ள வேண்டிய நேரத்துல இப்படி அமைதியா இருக்கிறது சரியா? இது வெறும் அமைதி அல்ல, இதுதான் இந்தியாவோட வியூக தன்னாட்சி, ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வளைகுடா நாடுகள்ல 1 கோடி இந்தியர்கள் வேலை செய்றாங்க. அவங்க அனுப்புற பணம் நமது பொருளாதாரத்தின் முக்கிய அங்கம். அது ரொம்ப பெரிய தொகையாச்சே. கண்டிப்பா. மறுபக்கம் அங்கிருந்து தான் நமக்கு எண்ணெயும் வருது. இதுல எந்த ஒரு பக்கம் சாய்ந்தாலும் அது நமது உள்நாட்டு பாதுகாப்ப பாதிக்கும். அதே சமயம் இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் இந்தியா வணிக ரீதியான லாபங்களையும் மிக சாமர்த்தியமா செய்யுது. வணிக ரீதியான லாபங்களா? அது எப்படி? உதாரணமா, மங்களூரு பெட்ரோலிய இருப்புல உள்ள ஒரு பகுதிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் ADNOC நிறுவனத்திற்கு வாடகைக்கு கொடுத்திருக்கு இந்தியா. ஓஹோ, அதாவது நமது இருப்பை நாம நிரப்ப பணமில்லாத போது வெளிநாட்டு நிறுவனத்தோட எண்ணெயே நமது குகைகள்ல சேமிக்க அனுமதிச்சு அதற்கான வாடகையையும் வாங்கிக்கிறோம். சரியா சொன்னீங்க. அவசர காலங்கள்ல அந்த எண்ணெயை நாமே பயன்படுத்திக் கொள்ளும் உரிமையும் நமக்கு இருக்கு. இது நிஜமாவே ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. ஆக, ஹார்முஸ் ஜலசந்தியில நடக்கும் அரசியல் உங்க வீட்டு பட்ஜெட்டை எப்படி தீர்மானிக்குதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா வெளிநாடுகளிலிருந்து வரும் இது போன்ற நெருக்கடிகளை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு நமது உள்நாட்டு பொருளாதாரம் நெகிழ்வுத்தன்மையோடு, அதாவது ஃபிளெக்சிபிளா இருக்கா? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவை நம்பி வரணும்னா நமது சட்டங்கள் எப்படி மாறணும்? இங்கிருந்து தான் நாம உள்நாட்டு கட்டமைப்புக்குள்ள நுழையிறோம். உலக நெருக்கடிகளை சமாளிக்க உள்நாட்டு சட்டங்கள் வலுவா இருக்கணும். அண்மையில மக்களவையில தாக்கல் செய்யப்பட்ட கார்ப்பரேட் சட்டங்கள் திருத்த மசோதா 2026 ஒரு மிக முக்கியமான நகர்வு. இது அந்த பழைய சட்டங்கள மாத்திர மசோதாவா? ஆமா, இது 2008ஆம் ஆண்டின் LLP சட்டம் மற்றும் 2013ஆம் ஆண்டின் நிறுவனங்கள் சட்டம் ஆகியவற்றை திருத்துது. முக்கியமா பாத்தீங்கன்னா, சிறு தவறுகளை குற்றவியல் பிரிவிலிருந்து நீக்கி வெறும் அபராதமா மாத்துறாங்க. அதாவது டீக்ரிமினலைசேஷன். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. தொழில் தொடங்குவதை எளிதாக்குகிறோம், அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ங்கிற பேர்ல கார்ப்பரேட் குற்றங்களுக்கான தண்டனையை குறைத்தால் அது பெருநிறுவனங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஃப்ரீ பாஸ் ஆகாதா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. ஏதோ ஒரு சின்ன ஃபைன் கட்டிவிட்டு பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் கோடிக்கணக்கான ரூபாய் தில்லுமுள்ளுகளை செய்து தப்பிச்சுக்க மாட்டாங்களா? அதே போல கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி CSR வரம்ப 5 கோடியிலிருந்து 10 கோடியாக உயர்த்தியிருக்காங்க. இதனால பல நடுத்தர நிறுவனங்கள் சமூக சேவைக்கு நிதி ஒதுக்குவதிலிருந்து தப்பித்துக்கொள்ள வழிவகுக்காதா? இது இன்னொரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. முதலீட்டாளர்களுக்கும் அரசுக்குமான அந்த மெல்லிய சமநிலை, அந்த பேலன்ஸ் என்ன என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இந்தியால ஒரு ஃபேக்டரி தொடங்க வருதுன்னு வச்சுக்குவோம். சரி. அந்த நிறுவனத்தோட ஆடிட்டர் ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிப்பதில் 1 வாரம் தாமதம் செய்து விட்டாருங்கிற ஒரு சிறு காகித பிழைக்காக, ப்ரொசீஜரல் லேப்ஸுக்காக அந்த நிறுவனத்தின் CEOவை கிரிமினல் சட்டத்தின் கீழ் கைது செய்வோம்னா எந்த வெளிநாட்டு நிறுவனமும் இங்க வர தயங்கும். அதுவும் உண்மைதான். இதை தடுக்கவே இந்த டீக்ரிமினலைசேஷன் கொண்டு வரப்படுது. ஆனா நீங்க கேட்ட மாதிரி தீவிரமான நிதி மோசடிகளுக்கு தண்டனை அப்படியேதான் தொடருது, தப்பிக்க முடியாது. ஓ, அப்போ தீவிர குற்றங்களுக்கு தண்டனை இருக்கு. சரி, ஆனா இந்த மசோதாவை நாடாளுமன்ற கட்டுப்பாட்டை குறைப்பதாக கூறி 31 உறுப்பினர்கள் கொண்ட கூட்டு நாடாளுமன்ற குழுவின், அதாவது JPCயோட பரிசீலனைக்கு எதிர்க்கட்சிகள் அனுப்பியிருக்காங்களே. எலும்புக்கூடு சட்டம், ஸ்கெலட்டல் லெஜிஸ்லேஷன் இது விமர்சிக்கிறாங்களே, அதற்கு என்ன அர்த்தம்? அது ஒரு மிக சரியான வாதம். எலும்புக்கூடு சட்டம்னா என்னன்னா, நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தோட வெறும் தலைப்பையும் அடிப்படை நோக்கத்தையும் மட்டும் ஒரு அவுட்லைன் மாதிரி வரைஞ்சு கொடுத்துடும். உள்ளே ஒன்னும் இருக்காதா? அதான், அந்த சட்டத்தோட விரிவான விதிகள், கட்டுப்பாடுகள் என்ன கலரடிக்கணுங்கிற முடிவுகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத தேசிய நிதி அறிக்கை ஆணையம், அதாவது NFRA மற்றும் பிராந்திய இயக்குநர்கள் போன்ற அதிகாரிகள் கையில கொடுத்துடுறது. இது கொஞ்சம் ஆபத்தான விஷயமாச்சே. கண்டிப்பா, இது ஜனநாயக முறைப்படி ஆபத்தானது, நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை பறிப்பது போன்றதுன்னு ஹம்தார் தவஹானா வழக்குல உச்ச நீதிமன்றமே சுட்டிக்காட்டியிருக்கு. அதனாலதான் JPC இதை தீவிரமா பரிசீலிக்குது. ஓ,
அதாவது சட்டத்தை உருவாக்குபவர்கள் அதை முழுமையாக எழுதாமல் அதிகாரிகளின் கையில் கொடுத்து விடுகிறார்கள். இது நிச்சயமாக கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று. அடுத்ததாக இதே உள்நாட்டு கட்டமைப்புல அரசியல் ரீதியாக ஒரு மாபெரும் மாற்றம் வரப்போகுது. அந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் பத்தி சொல்றீங்களா? ஆமாம், மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு டிலிமிட்டேஷன் சொல்லுவோம். 2021 நடக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் தாமதமாவதால் அதற்காக காத்திருக்காமல் 2011 சென்சஸ் அடிப்படையிலேயே 33% மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த போறாங்க. இது ரொம்ப பெரிய மைல்கல். இதுக்காக மக்களவை இடங்களை 543லிருந்து 816ஆக உயர்த்த போறாங்க. அதுல 273 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். இது குலுக்கல் முறையில் லாட்டரி சிஸ்டம்ல முடிவாகும் சொல்லப்படுது. இந்த கொளுத்தல் முறை எப்படி வேலை செய்யும் நீங்க கற்பனை செய்து பாருங்க. ஒரு ஆண் எம்பி தனது தொகுதியில 10 வருஷமா உழைத்து ஒரு வலுவான அரசியல் அடித்தளத்தை அமைத்திருப்பார். ஆமா, அவரு பல வருஷமா அங்க இருப்பாரு. அடுத்த தேர்தல்ல திடீர்னு குலுக்கல் முறையில அந்த தொகுதி பெண்கள் மட்டுமே போட்டியிடும் தொகுதியாக அறிவிக்கப்பட்டால் அவர் வேலை தொகுதிக்கு மாறணும் அல்லது தனது பதவியை விட்டு கொடுக்கணும். இது கண்டிப்பா ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆமா, இது இந்திய அரசியல்ல ஒரு மாபெரும் சுழற்சியையும் சில நேரங்களில் குழப்பத்தையும் கூட ஏற்படுத்தும். ஆனா நீண்டகால அடிப்படையில பெண்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலிப்பது மிக சிறந்த விஷயம். இதுலதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை இடங்களை அதிகரித்தால் அது மிகப்பெரிய அநீதியாக மாறாதா? பல தசாப்தங்களாக மத்திய அரசின் பேச்சைக் கேட்டு குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை சிறப்பா பயன்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்த தென் மாநிலங்கள் இதனால் தண்டிக்கப்படுவது போல் ஆகாதா? இது ரொம்ப சென்சிட்டிவான விவாதம். மக்கள் தொகை அதிகமுள்ள வடமாநிலங்களுக்கு ஏகப்பட்ட புதிய எம்பி இடங்கள் கிடைத்தால் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் குரல் பலவீனமடையாதா? இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இல்லையா? நீங்க சொல்றது மிகச் சரியானது. இது வெறும் அரசியல் பிரச்சனை மட்டும் கிடையாது, வளங்களை பகிர்ந்தளிப்பதில் ஏற்படும் மாபெரும் சிக்கல். ஃபெடரல் பேலன்ஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இத சமாளிக்க அரசாங்கம் தரப்புல இப்ப என்ன முன்மொழிகிறாங்கன்னா, தற்போதுள்ள மாநிலங்களுக்கு இடையிலான பிரதிநிதித்துவ விகிதத்தை, அதாவது அந்த ப்ரொபோர்ஷனை மாற்றாம அப்படியே வச்சுக்கிறது. அது எப்படி சாத்தியம்? அதாவது ஒவ்வொரு மாநிலத்தின் எம்பிக்களின் எண்ணிக்கையையும் சீராக 50% அதிகரிக்கலான்னு பரிசீலிக்கிறாங்க. உதாரணமா, ஒரு மாநிலத்திற்கு 40 இடங்கள் என்றால் அதை 60ஆக மாற்றுவது. இதன் மூலம் தென் மாநிலங்கள் தங்களின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்காக தண்டிக்கப்படாமல் பாதுகாக்கப்படலாம். அப்பாடா, இந்த அணுகுமுறை இரண்டு தரப்பு வாதங்களுக்கும் நடுநிலையான ஒரு தீர்வாக தெரியுது. சரி, நாம இதுவரை பலவிதமான மேலிடத்து முடிவுகளை பற்றி பேசினோம். நீங்க வேலை செய்யும் நிறுவனத்தின் சட்டங்கள், நாடாளுமன்றத்தில் உங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்று பார்த்தோம். ஆமாம், இதெல்லாம் பொருளாதார அரசியல் கட்டமைப்புகள். ஆனா ஒரு நாட்டின் மீள்திறன் என்பது இந்த சட்டங்களிலும் பொருளாதாரத்திலும் மட்டுமே இல்ல. இந்த நாட்டை உருவாக்கும் மக்களை பாதுகாப்பதிலும் தான் இருக்கு. மேலிருந்து கீழான அதிகாரத்துவ நிர்வாகத்திலிருந்து, அதாவது டாப் டவுன் அப்ரோச்ல இருந்து மக்களே களத்தில் இறங்கி முன்னெடுக்கும் ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் சுகாதார முறைக்கு இந்தியா எப்படி மாறுது என்பதை காசநோய் சிகிச்சை முறைகள் நமக்கு காட்டுது. காசநோய் அல்லது டிபி என்பது இந்தியாவுல சாதாரண பிரச்சனை இல்ல. பல தசாப்தங்களாக நமது பொது சுகாதார கட்டமைப்பை உலுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு அரக்கன் அது. ஆனா சமீபத்திய ஆண்டுகள்ல இதுல மிகப்பெரிய தொழில்நுட்ப புரட்சிகள் நடந்திருக்கு. ஆமா, முன்பெல்லாம் சளியை பரிசோதிக்க ஒரு ஆய்வக உதவியாளர் நுண்ணோக்கியே, அதாவது மைக்ரோஸ்கோப்பை வச்சுக்கிட்டு பல மணி நேரம் தேடணும். முடிவுகள் வர பல நாட்களாகும். அதுவரைக்கும் அந்த நோயாளி மேலும் 10 பேருக்கு அந்த நோயை பரப்பிக்கிட்டே இருப்பார். கரெக்ட். ஆனா இப்போ உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரித்த ட்ரூநாட், சிபிஎன்ஏடி போன்ற மூலக்கூறு பரிசோதனைகள் வந்துடுச்சு. இது எப்படி செயல்படுதுன்னா, பாக்டீரியாவை நுண்ணோக்கியில் தேடாமல் நேரடியாக அதோட டிஎன்ஏவையே அலசுது. முடிவுகள் வெறும் சில மணி நேரங்களில் துல்லியமாக கிடைத்துவிடும். ரொம்ப ஃபாஸ்டான சிஸ்டம் இது. அதுபோக சளி எடுக்க முடியாத குழந்தைகளுக்காக நாக்கு ஸ்வாப், அதாவது டங் ஸ்வாப்ஸ் பரிசோதனைகள், ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட நடமாடும் எக்ஸ்ரே வாகனங்கள் என தொழில்நுட்பம் உச்சத்தில் இருக்கு. நீங்க சொல்லது போல தொழில்நுட்ப ரீதியாக நாம மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டுள்ளோம். ஆனா குழந்தைகளுக்கான காசநோய் பரிசோதனை மற்றும் நுரையீரல் அல்லாத காசநோய், எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி பரிசோதனைகள்ல இன்னும் சில நடைமுறை சவால்கள் இருக்கவே செய்யுது. ஆமா, அது கொஞ்சம் கஷ்டமான பகுதிதான். இவை எல்லாத்தையும் விட பெரிய சவால் ஒன்னு இருக்கு. டிபியை பொறுத்தவரை நோயை விட கொடியது சமூகத்தின் பார்வையும் அதனால் ஏற்படும் ஒதுக்குதலும் தான், அந்த ஸ்டிக்மா தான்.
நிஜமாவே அது ஒரு பெரிய உளவியல் ரீதியான போராட்டம். கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை ஒரு நோயாளி தனக்கு டிபி இருப்பதை மறைக்கவே விரும்புகிறார். தனது மகளுக்கு திருமணம் ஆகாது என்றோ வேலை போய்விடும் என்றோ பயந்து சிகிச்சையை தவிர்க்கிறாங்க. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை நான் இப்படி பார்க்கறேன். நாம என்ன பண்றோம்னா, வைரஸ் தாக்கிய ஒரு கம்ப்யூட்டருக்கு மிகச்சிறந்த புது ஹார்ட்வேரை வாங்கி கொடுக்குறோம். அதுதான் இந்த நவீன மாத்திரைகளும் ஏஐ எக்ஸ்ரேகளும். அருமையான உதாரணம். ஆனா உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர், அதாவது அந்த நோயாளிகளோட மனநிலைய, சமூகத்துல அவங்க எதிர்கொள்ளும் தனிமையை நாம அப்டேட் பண்ணவே இல்லை. சாஃப்ட்வேர் கிராஷ் ஆனா எவ்வளோ பெரிய ஹார்ட்வேரும் வேஸ்ட் தானே. வெறும் மாத்திரைகளை மட்டும் நோயாளிகள் மேல வீசிவிட்டு அவர்களை தனிமைப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? துளியும் நியாயம் கிடையாது. இங்கதான் இந்த டிபி சாம்பியன்கள் இயக்கம் ஒரு மாபெரும் சாஃப்ட்வேர் அப்டேட்டா வருது. உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இந்த மனிதநேய அணுகுமுறைதான். 2017 டெல்லியில செட்ரிக் பெர்னாண்டஸ் போன்ற காசநோயிலிருந்து மீண்டவர்கள் முன்வைத்த கருத்துக்கள் தான் இந்த பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. அந்த மாத்திரைகள் ரொம்ப கடுமையானது இல்லையா? ஆமா, ஒரு நோயாளி நீண்ட காலம், அதாவது பல மாதங்கள் மிக கடுமையான மாத்திரைகளை சாப்பிடணும். அதோட பக்க விளைவுகளால் பலர் பாதியிலேயே சிகிச்சையை விட்டுடுவாங்க. அது ரொம்ப ஆபத்தாச்சு. அந்த சமயத்துல ஒரு மருத்துவர் வந்து சொல்வதை விட, அதே நோயின் வலியையும் வேதனையையும் கடந்து வந்த ஒரு டிபி சாம்பியன் அந்த நோயாளி அருகில் அமர்ந்து, நானும் இதை கடந்துதான் வந்தேன், நான் உங்கள் தோளோடு நிற்கிறேன், பயப்பட வேண்டாம் என்று சொல்வது அந்த நோயாளிக்கு கொடுக்கும் மனதைரியம் இருக்கிறதே, அது எந்த ஏஐ தொழில்நுட்பமும் தர முடியாதது. நிஜமாவே சிலிர்க்க வைக்குது. கோவிட்-19 சமயத்துல கூட பல மருத்துவமனைகள் முடங்கிய போது இந்த டிபி சாம்பியன்கள் தான் நோயாளிகளின் வீடுகளுக்கே சென்று உணர்வுபூர்வமான ஆதரவை வழங்கி மருந்துகளை உறுதி செய்தார்கள். ஆமா, அவங்களோட பங்கு அளப்பரியது. ஒரு புறம் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு மூலம் நோயை கண்டுபிடிக்கிறோம், மறுபுறம் அடிப்படை மனிதநேயம் மூலம் அந்த நோயாளியை குணப்படுத்துறோம். இதுதான் உண்மையான கம்யூனிட்டி ட்ரிவன் மாடல். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இதுலயும் நாம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த சாம்பியன்கள் இயக்கத்தை தொடர்ந்து நடத்த தேவையான நிதி மற்றும் சுயசார்பான பொருளாதார மாதிரிகளை அரசாங்கம் இன்னும் வலுப்படுத்தணும். ஒரு நாட்டின் பலம் என்பது அந்த நாட்டின் குடிமக்களின் உடல் மற்றும் மனநலத்தில்தான் வேரூன்றி இருக்கு. எவ்வளவு ஆழமான உண்மை. நாம பேச ஆரம்பித்த புள்ளியிலிருந்து இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாருங்க. நிலத்தடி குகைகள்ல பாதியளவு நிரம்பியுள்ள நமது எண்ணெய் இருப்பு மற்றும் அதை சுற்றியுள்ள உலகளாவிய ராஜதந்திரம் பற்றி முதல்ல பார்த்தோம். அது வெறும் வெளியுறவு கொள்கை மட்டுமல்ல, நமது அன்றாட அடுப்புக்கரை பிரச்சனை என்பதை புரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு முக்கியமான லேர்னிங் நமக்கு. பிறகு உள்நாட்டு நெருக்கடிகளை தாங்க நாடாளுமன்ற இடங்களை அதிகரிப்பது மற்றும் கார்ப்பரேட் சட்டங்களை எப்படி நவீனப்படுத்துகிறோம், அதில் உள்ள அதிகாரப் பகிர்வு சிக்கல்கள் என்ன என்று விவாதித்தோம். கடைசியாக அதிநவீன தொழில்நுட்பமும் அடிப்படை மனிதநேயமும் இணைந்து காசநோய்க்கு எதிராக எப்படி போராடுது என்பதை பார்த்தோம். இதெல்லாம் ஒண்ணுக்கொன்னு எப்படி கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? ஆமா, இவை அனைத்துமே இந்தியா தன்னை எப்படி எல்லா முனைகளிலும் தகவமைத்துக் கொள்கிறது, தனது மீள்திறனை எப்படி கட்டமைக்கிறது என்பதற்கான தெளிவான வரைபடம். இதத்தான் நாம தொடக்கத்துல வியூக ரீதியான மீள்திறன், ஸ்ட்ராட்டஜிக் ரெசிலியன்ஸ் என்று குறிப்பிட்டோம். பிரச்சனைகள் வரும்போது வெறும் கவசங்களை அணிந்து கொண்டு தற்காத்துக் கொள்வது மட்டுமல்ல மீள்திறன். அந்த பிரச்சனைகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முறை அதே பிரச்சனை வரும்போது அதை எளிதாக எதிர்கொள்ளும் வகையில் நமது சட்டங்களையும் சமூகத்தையும் மனிதர்களையும் உள்ளங்கைக்குள் வலிமைப்படுத்திக் கொள்வது. மிக அருமையான விளக்கம். நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு புதிய சிந்தனை தோணுது. அதையே நமது நேயர்களுக்கும் இறுதியா ஒரு சிந்தனையாக விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நாம நமது எதிர்காலத்தை பாதுகாக்க பூமிக்கு அடியில் இருக்கும் பெட்ரோலிய இருப்பு பற்றியும் மருத்துவத்தில் ஏஐ பயன்பாடு பற்றியும் பேசணும். ஆனா எதிர்காலத்துல டேட்டா மற்றும் செயற்கை நுண்ணறிவு தான் புதிய கச்சா எண்ணெயாக மாறப்போகுது என்பது நாம அனைவரும் அறிந்த ஒன்று. மறுக்க முடியாத உண்மை அது. அப்படி பார்த்தா இன்று ஹார்முஸ் ஜலசந்தியில் நடக்கும் போரை விட நாளை தரவுகளை மையமாக கொண்டு நடக்கும் எதிர்கால சைபர் போர்களும் தொழில்நுட்ப ஏகபோகங்களும் மிக பயங்கரமானதாக இருக்கும் அல்லவா? கண்டிப்பா, அது ரொம்ப மோசமான ஒரு சூழலா இருக்கும். அந்த புதிய உலகப் போரை தடுக்க இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் இருப்பு போல ஒரு வியூக தொழில்நுட்ப இருப்பு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி ரிசர்வ் எதிர்காலத்தில் தேவைப்படுமா? அப்படி ஒன்று தேவைப்பட்டால் அதை நாம எப்படி உருவாக்கப் போறோம்? அந்த நிலத்தடி குகைகளுக்கு பதிலாக மாபெரும் டேட்டா சென்டர்கள் நம்மை பாதுகாக்குமா? இதை பற்றி ஆழமாக சிந்தியுங்கள். உங்களுக்கான பதில்களை நீங்களே தேடுங்கள். மிக சிறந்த கேள்வி. இது போன்ற கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பதே சமூகத்தின் கற்றலுக்கான அடிப்படை. புதிய கோணங்களில் யோசிப்பதுதான் வளர்ச்சிக்கான முதல் படி.
உங்களோடு இந்த ஆழமான தேடலில் பங்கேற்றதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வோம். நம்மை சுற்றியுள்ள உலகத்தை அதன் பின்னிருக்கும் காரணங்களோடு புரிந்து கொள்ள முயல்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தரவுகளின் தேடலுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை சிந்தித்துக் கொண்டிருங்கள். விடைபெறுகிறோம்.